ஆ, வணக்கம். ஆம், இந்த டாப்பிக்கில் ஆக்சுவலாக வந்து நான் தமிழில் பேசலாம்னு இருக்கிறேன். ஏன்னா இங்கிலீஷில் நிறைய போஸ்ட் பண்ணி கூட நிறைய வியூஸ் வரல. ஸோ தமிழில் வந்து ஓரளவுக்கு வருது. ஸோ தமிழில் பேசலான்னு இது தமிழில் தான் பேசணும். இங்கிலீஷ்லேயும் நான் பண்ணுறேன் வேணும்னா. இது வந்து என்னென்னா நான் வந்து இந்த ரீசெண்டாக வந்து ஒரு மிஸ்டர் கோபிநாத் இருக்கிறார்ல, நீயா நானா ப்ளஸ் அந்த மேரி கென்னடி அவங்க லாயர் இருக்கிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட இன்டர்வியூ பார்த்தேன். ஸோ இன்டர்வியூ பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன், நிறைய முறை வந்து எல்லாத்துக்கும் காமெண்ட்ஸு நான் வந்து அப்படியே கொடுத்துருந்தேன். ஆஸ் ஐ வாஸ் வாட்சிங் த இன்டர்வியூ ஐ கேவ் த காமெண்ட்ஸ். பட் தட் டீம், கோபிநாத்ஸ் டீம் வாஸ் டிலீட்டிங் த மெசேஜஸ். நான் போட்ட மெசேஜஸ் எல்லாம் டிலீட் பண்ணிட்டாங்க. 1-2 தான் வச்சுன்னுக்குறாங்க. அது கூட வந்து தே டிலீட்டட் ஆல்மோஸ்ட் 1 or 2 மெசேஜஸ் இஸ் தேர். ஸோ அந்த டாக்டர் லோரா ஃப்ரான்சிஸ்னு இருக்கும், அந்த இதில் வந்து என் பேரில் வந்து இருக்கும் பாருங்கள். அது வந்து ஆக்சுவலாக வந்து லாங் டைம் பேக் அது கிரியேட்டட் தட் அக்கௌண்ட் அண்ட் தட் இஸ் அந்த அக்கௌண்ட்டில் வந்து இருக்கும். ஸோ நான் என்னன்றேன்னா, கோபிநாத் வந்து இவ்வளோ நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய இதுன்னு சொல்கிறீங்க டிபேட்டர்னு, இங்கே நடக்கிற உண்மையை என்னன்னு உங்களுக்கு தெரியலைன்னா வந்து ஐ டு நாட் நோ ஹவ் யூ ஆர் சச் அ கிரேட் டிபேட்டர். அதாவது வந்து உங்கள்கிட்ட நான் பேசணும். ஆக்சுவலாக உங்கள்கிட்ட பேசணுன்றதுக்காக தான் நீங்கள் வந்து என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்கள்கிட்ட பேசணும். அதாவது வந்து அமெரிக்காவில் வந்து உண்மையிலேயே வந்து என்ன உண்மை நடக்குது, நம்ம இந்தியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாதா, இல்லை வந்து தெரியாமல் நடந்துக்கிறாங்களா, இல்லை பொலிட்டிக்கலி அப்படியே பாலிஷ்டாக போகிறாங்களான்னு என்ன தெரில. சார் நான் வந்து சொல்கிறேன், நம்ம இந்தியன்ஸ் இங்கே வந்துட்டு எவ்வளோ ஃப்ராட் பண்ணுறாங்க. இந்தியாவிலையும் ஃப்ராட் பண்ணுறாங்க, இங்கேயும் ஃப்ராட் பண்ணுறாங்க. ஆச்சா, நான் ஒன்று சொல்கிறேன். நான் இருக்கிற இடத்துல வந்து நான் சொல்கிறேன்னு, அதாவது நான் பேர் சொல்ல விரும்பலை. அவங்க மேரி கென்னடி சொல்கிறாங்க இது வந்து தப்பு வரக்கூடாதுன்றது. இப்போ அவங்களுக்கு புரியலன்னாங்க, எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு புரியலன்றாங்க அவங்க. நான் மேரி கென்னடிக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்களும் என்னுடைய அதே டைமில் தான் நானும் இங்கே அமெரிக்கா வந்தேன். உங்களுக்கு இது வரைக்கும் எதுக்கு புரியலன்னா எனக்கு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது வந்து ஒரு கண்ட்ரியில் வந்து இப்போ நீங்கள் வந்து இருக்கிறீங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க. தமிழ்நாட்டில் தமிழன் இருக்கிறோம். நார்த் இந்தியன்ஸ் வந்துட்டு மெஜாரிட்டி ஆயிட்டானா, தமிழ் வந்து நார்த் இந்தியன்ஸ் கீழே வேலை பண்ணணுன்ற நிலைமை வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரிவோல்ட் பண்ணுவீங்க இல்லையா? நம்ம ஸ்டேட்லேயே எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டேட்லேயே எடுத்தோம்னா கூட கேஸ்ட் சிஸ்டம் ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் இருக்குது, எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்போ நம்ம எடுத்திங்கன்னா இவர் ராம்தாஸ் ஒரு கேஸ்ட்டு, இது டாக்டர் ராம்தாஸ் அந்த 1 year கேஸ்ட்டு, இந்த கேஸ்ட்டு அந்த கேஸ்ட்டுன்னு கேஸ்ட்டில் வந்து ஓட்ஸ் போகுது. இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் மாறி இருக்குதா? இல்லை, கேஸ்ட் சிஸ்டமில் தான். அதே மாதிரி இங்கே அமெரிக்காவில் கூட ஜாப்ஸு கூட நம்ம என்ன பார்க்குறோன்னா, இப்போ நான் வந்து 26 வருஷத்துக்கு முன்னால் வந்தேன்னா, இப்போ எனக்கு என்ன வயசு? 59 வயசு ஆகுதுங்க. நான் வந்து அமெரிக்காலே 26 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது எனக்கு டேலண்ட் இருக்காதா? நான் இங்கே அமெரிக்காவுக்கு வர்றதுக்கு முன்னாலே 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோடு தான் வந்தவன் நான். ஆச்சா, அது வந்து நான் ரெஸ்யூமேல 10 வருஷம்னு போட்டுன்னு வரல. நான் வேலை பண்ணேன், மற்ற கண்ட்ரீஸில் வேலை பண்ணிவிட்டு இங்கே வந்தேன். அது மாதிரி வந்து நிறைய பேர் இங்கே வராங்களா, எல்லாம் பொய் ரெஸ்யூமேஸ் எல்லாம் ஃபேக்கு. லேடிஸும் ஃபேக் பண்ணுறாங்க, வேலை தெரிஞ்ச மாதிரி இதில் போடுறது. இதெல்லாம் இதனால தான் வந்து உண்மையிலே இருக்கிறவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறது இல்லை. உண்மையிலேயே ஸ்டஃப் தெரியுறவங்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை. இதில் என்னென்னா இவனுங்கெல்லாம் வந்து ஒன்றே ஒன்று, இந்த மற்ற இந்தியன் கம்பெனிஸ் எல்லாம் இங்கே வந்துட்டு அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஒன்று வந்து அவுட் சோர்ஸ் பண்ணி அங்கே பெங்களூருக்கு, இல்லை ஹைதராபாடு, இல்லை டெல்லி, நொய்டா, பூனே எல்லா இடத்துலையும் போயிடுறாங்க. இன்னொன்று அங்கேருந்து ஒரு 85,000 பேர் இங்கே வருஷத்துக்கு வராங்க. ஆச்சா,
ஓகே, நான் அது சொல்ல வந்ததுன்னா அவங்க மேரி கென்னடிக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். எதுக்காக வந்து இந்த ப்ராப்ளம் நடக்குது, H1B வந்து கட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. இப்போ வந்து நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டில் வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்துட்டு அதிகமாகிட்டு தமிழை வந்து கம்மியாகிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரிவோல்ட் பண்ணுவீங்க இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே வெள்ளைக்காரங்க வந்து கம்மியாயிட்டு இமிக்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? தே வில் கெட் பிஸ்ட் ஆஃப் இல்லையா? இதுதான் வந்து இருக்கிற இதுதான் 2 வருஷத்துக்கு முன்னாலே இவர் சொன்னார். அவர் பேர் சொல்ல விரும்பலை, அது இப்போ பிரசிடெண்ட்டாக இருக்கிறாரு. அவர் பேர் என்ன சொன்னார்? we will not have a country சொன்னாரா? ஞாபகம் இருக்குதா? நீங்கள் நியூஸ் என்ன பார்க்குறீங்க? நீங்கள் தமிழ் சேனல்லையே பார்த்துக்கின்னு சன் டிவியும் ஜி டிவியும் தமிழ் நியூஸும் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா நீங்கள் லோக்கல் சேனல் கூட நிறைய பேர் பார்க்குறது இல்லை. நான் அமெரிக்காவில் இருக்கிறாங்கன்றது தான் பேரே தவிர லோக்கலில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. வெறும் நம்ம இந்தியன் டிவியை பார்த்துக்கின்னு சூப்பர் சிங்கரோ இல்லை இதுவோ அதுவோ பார்த்துன்னு தமிழ் படமே பார்த்துன்னு உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே அமெரிக்காவில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஸோ அவர் என்ன சொன்னாருன்னா 2 வருஷத்துக்கு முன்னால் என்ன சொன்னார்? 2 வருஷம் இல்லை, இதுக்கு முன்னாலேயே போன டேர்ம் வந்தப்போ என்ன சொன்னார்னா, நம்ம இப்படியே விட்டோம்னா நம்மளுக்கு வந்து கண்ட்ரியே இருக்காதுரா, நம்மளுக்கு வந்து இடம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து மெஜாரிட்டி ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நார்த்துலேருந்து வந்துட்டாங்க, இல்லை மகாராஷ்டிரன் வந்துட்டு எடுத்துக்கினானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் மைனாரிட்டி ஆகிட்டிங்கன்னா அப்போ மெஜாரிட்டி வந்து மார்வாடிஸே மெஜாரிட்டி ஆகிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யூல் கெட் பிஸ்ட் ஆஃப் இல்லையா? அதே தான் கதை தான் இங்கே நடக்குது. அதுக்கு தான் ஒன்று. இன்னொன்று என்னன்றேன்னா, நாட் எவ்ரிபடி இஸ் டேலண்டட் ஹூ இஸ் கமிங் இன் H1B விசா ஆர் L1 விசா. L1 விசாவை பற்றியும் பேசுகிறேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். L1 விசாவில் யார் தெரியுமா வராங்க? மேனேஜர் டு மேனேஜர் ட்ரான்ஸ்ஃபர்னு வராங்க. அது யார் திரும்ப வராங்க? H1Bயில் கிடைக்காதவங்க மேனேஜர் டு மேனேஜர் வருவாங்க. ஆச்சா, அதனால் வந்து இப்போ இங்கே ஒரு தெலுங்கு பையன் இருக்கிறான். அவன் வந்து நாங்கள் கொஞ்ச நாள் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தோம். அதுக்கப்புறம் வி ஸ்டாப்ட். ஆச்சா, ஒரு சின்ன இன்சிடெண்ட் நடந்துச்சு, அதனால் நிறுத்திட்டோம், பேசுறதில்லை. இப்போ அந்த பையன் வந்து என்கிட்ட நான் வந்து H1Bயில் தான் வந்து நான் சிங்கப்பூர்லேருந்து வந்தேன். 26 வருஷத்துக்கு முன்னால் நான் சிங்கப்பூரில் வேலை பண்ணிருந்தேன். அங்கேருந்து நான் இங்கே வந்துட்டேன். நான் சிங்கப்பூரில் பெர்மனெண்ட் ரெசிடென்சி இருந்து கூட நான் இங்கே வந்துட்டேன். ஆச்சா, அது பண்ண ஒரே ஒரு தப்பு தான், நான் பண்ண தப்பு. அது நான் அப்புறம் சொல்கிறேன், இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இங்கே வந்துட்டு அவன் என்கிட்ட சொல்கிறான், நான் L1ல் வந்தேன். நீ L1ல் எதுக்கு வந்தேன்னா, நீ வந்து உனக்கு வந்து H1Bயில் உனக்கு கிடைக்காததுனால நீ L1ல் வந்த. யூ ஆர் நாட் அ மேனேஜர். அவன் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கிறான். இப்போ சீனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஒரு கம்பெனியில் இங்கே இருக்கிறான். அவனுக்கு வேலையே பண்ண தெரியாதுங்க. அவன் யாரையோ வச்சு வேலை பண்ணுறான் இந்தியாவில், இல்லை இங்கேயே யாருக்கிட்டேயோ வேலை கொடுத்து பண்ணுறான். அவனுக்கு நார்மலாக வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் கூட பேச வராது, இங்கிலீஷே பேச வராது. நான் சொல்கிறேன், ஐம் நாட் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். நான் வந்து பெங்களூரில் படித்தேன். நான் பெங்களூரில் ஐசிஎஸ்சி மீடியத்தில் படித்தேன். ஐ கேன் ஸ்பீக் வெல் அண்ட் ஐ ஸ்டடிட் இன் ஐசிஎஸ்சி மீடியம். நான் சின்ன வயசுலேயே கூட ஐசிஎஸ்சி மீடியமில் தான் படித்தேன். அதனால் பெங்களூரில் முக்கால்வாசி வரவங்க வந்து ஓரளவுக்கு இங்கிலீஷ் நல்லா பேசுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து தத்துக்கா புத்துக்கா தான் பேசுவாங்க இங்கிலீஷில். அது நல்லா தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா நிறைய பேர் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு அப்படியே இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிடுவேன். இல்லை இங்கிலீஷ் மீடியம் படித்தா கூட வந்து தே டோன்ட் நோ ஹவு டு ஸ்பீக் ப்ராப்பர்லி. இப்போ பெங்களூரில் படித்தவங்கெல்லாம் வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட், தே ஆர் ஆல் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இப்போ நான் என்னன்றேன்னா, இந்த சிம்பிள் இது வந்து மேரி கென்னடிக்கு தெரியல. நீங்கள் சொல்கிறீங்க வந்து மேரி, தட் இஸ் இங்கே தமிழ் கம்யூனிட்டி அப்படி இருக்குது இப்படி இருக்குது. நான் ஒன்று சொல்கிறேன், நானும் தமிழ் கம்யூனிட்டியில் இங்கே இருந்தேன். எனக்கு அது இருக்குது தெரியாது. வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருந்துச்சு. எப்பயோ யாரையோ நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு நினச்சப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், அது இப்போ வெளியே போயிடுச்சு, அட்வர்டைஸ்மெண்ட் ஆகிடுச்சு. அப்போ வந்து யாரோ ஃபோன் பண்ணாங்க, எது அவங்க ஒய்ஃபுக்கு வந்து வேலை வேணுமா குக் பண்ணுறதுக்கு.
ஏன்னா ஷீ இஸ் ஆன் H4 visa. You cannot cook or anything if you don't have a EAD. First of all, you have to do your profession what you came here for. இல்லையா? குக் பண்ணணும்னு என்கிட்ட வந்தாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சரி வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஓகே, வந்துட்டு அவங்க வெஜிடேரியன் தான். நாங்கள் கொடுத்தது கூட சாப்பிடல. ஏதோ சரி நான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன், ஏதோ வாங்கிட்டு வந்தது கடையில் இந்தியன் ஸ்டோரில் வாங்கிட்டு வந்து ஏதோ கொடுத்தேன், சமோசா ஒன்று சாப்பிட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் சொல்கிறேம்மா, நான் வந்து இன்னும் ஆரம்பிக்கலை, எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறேன்னு சொன்னேன் ரெஸ்டாரண்ட்டுக்கு. நான் ஆரம்பிக்கலை ஆக்சுவலாக, ஏன்னா அப்புறம் ட்ராப் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த வயசில் ஆரம்பிச்சுட்டு நான் எங்கே இதெல்லாம் பார்த்துனுக்கிறது இங்கே பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு. ஸோ நான் வந்து அதுக்கப்புறம் அவ்வளோதான். போனவங்க வந்து இப்போ ஆரம்பிக்கலைல்ல, என்னால் வந்து அவங்களுக்கு வந்து எதுவும் இது இல்லை, ஆதாயம் இல்லை. என்னால் என்ன அவங்களுக்கு என்ன யூஸ் இருக்குது? இல்லை வந்து ஒரு ரெஸ்யூமே அமிச்சான், அந்த பையன் வந்து எனக்கு ரெஸ்யூமே அமிச்சான். நான் யாரும் எனக்கு அமெரிக்காவில் தெரியாது. நான் எந்த வேலையுமே வந்து யாருக்கிட்டேயும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ்லேயோ நெட்வொர்க் பண்ணியோ வாங்கினதில்லை. எல்லாமே சொந்த இன்டர்வியூ எல்லாம் அட்டென்ட் பண்ணி டைரெக்டாக அமெரிக்கன்ஸ் கிட்ட தான் வேலை பண்ணிக்கிறேன். இந்தியன்ஸ் கிட்ட நான் வேலை பண்ணதே இல்லை. ஸோ அவன் வந்து அவ்வளோதான். என்கிட்ட ரெஸ்யூமே ஒன்று அமிச்சான், ஏதோ வந்து இன்ஃபோசிஸில் வந்து எடுத்துகிட்ருக்குறாங்க அந்த கம்பெனியில், எனக்கு அமிச்சோம். நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒன்றும் யாருமே தெரியாது, நான் எப்படி வந்து ஹெல்ப் பண்ண முடியும்? ஆச்சா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஜாப்ஸ் எல்லாம் வந்து வச்சுன்னுக்கிறாங்க. அதாவது ஒருத்தன் தெரியுமா, அவன் தெரிஞ்சால் அவனை தூக்கி போடுறது. இவனை இப்போ நான் வந்து அதே கம்பெனியில் வந்து நான் வந்து ஜாப் இருக்குது. நான் சீனியர் மோஸ்ட் 26 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். நான் அட்லீஸ்ட் ஒரு சீனியர் மேனேஜர் போஸ்ட்டாவது இருக்கணும். இல்லை, இப்போ வரைக்கும் நான் ஒரு நார்மல் சீனியர் சிஸ்டம்ஸ் என்ஜினியர் ரோலில் தான் இருக்கிறேன். நான் இங்கே அமெரிக்காவில் 26 வருஷம். நான் சிங்கப்பூரில் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜராக இருந்துட்டு ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு அங்கேருந்து வந்து இங்கே வந்து நான் சிஸ்டம்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் சீனியர் சிஸ்டம்ஸ் என்ஜினியராக தான் இருக்கிறேன். அதுக்கு மேலே நான் போக முடியல. இது எப்படின்னா வந்து ஆள் தெரியணும் உங்களுக்கு, அப்போ தான் கிளைம் பண்ணுறது. இல்லை வந்து ஃபால்ஸாக எதுனா போட்டுட்டு வரணும். நான் இந்த கம்பெனியில் வந்து டைரக்டராக இருந்தேன், மேனேஜராக இருந்தேன்னு எதனா போட்டுட்டு போய் சொல்லிவிட்டு வரணும். ஆச்சா. இங்கே வந்து நார்மலாக வந்து ஒரு கம்பெனியில் போனீங்கன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கிளைம் அப் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். பிகாஸ் இருக்கிறவங்க எல்லாமே அதே ஸ்டாக்னன்ட் பொசிஷனில் இருப்பாங்க. இருந்துட்டு வாட் தே வில் டூ இஸ் தே வில் ரிட்டையர் ஃப்ரம் தட். அதனால் நான் முக்கால்வாசி ஒர்க் பண்ண அமெரிக்கன் கம்பெனிஸ்லலாம் யாரும் வேலை விட்டு போன மாதிரி இல்லை. பாலிட்டிக்ஸ்னால் நான் வேலை விட்டு போனேனே தவிர அவங்க யாரும் வேலை விட்டு போன மாதிரி இல்லை. அவங்க ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் இருப்பாங்க. ஏன்னா ஐ டோ நாட் நோ ஹவு டு ப்ளே தட் டர்ட்டி பாலிட்டிக்ஸ் இன் ஒர்க். நம்மளுக்கு வேலை மட்டும்தான் பண்ண தெரியும். ஸோ அதனால தான் நான் உங்கள் மேரி கென்னடிக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளோதாம்மா. அதாவது வந்து நீங்களும் என்னுடைய ஏஜ் தான். நீங்கள் சொன்னீங்க உங்கள் பையனுக்கு 30 வயசு ஆகுது, கல்யாணம் பண்ணிங்கன்னு. என் பொண்ணுக்கும் 30 வயசு ஆகுது, கல்யாணம் ஆச்சு, எல்லாம் ஓகே. ஸோ அது ஒரு இது. ஸோ அதே மாதிரி உங்கள் வயசு என் ஏஜும் அதே சேம் தான். கோபிநாத்துக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இது எப்படி சார் நீங்கள் வந்து நான் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்னு சொல்கிறேன், எவ்வளோ இன்ஃபர்மேஷன் தரேன். ஆந்திரா பசங்க எடுத்துக்கோங்க, எவ்வளோ கேவலமாக பிஹேவ் பண்ணுறாங்க சார். வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறேன்னு உட்காந்து சேட் பண்ணின்னு இருக்கிறான். ஆன்லைனில் சேட்டில் வந்து சேட் பண்ணிருக்கிறான். புருஷன் உட்காந்துக்கிறான், பொண்டாட்டி உட்காந்துக்கிறாங்க. இப்போ புருஷன் வேலைக்கு போயின்னு இருந்தானா பொண்டாட்டி உட்காந்து சேட் பண்ணுறா, பொண்டாட்டி உட்காந்துக்கிறான்னா வேலைக்கு போகிறான்னா புருஷன் உட்காந்து சேட் பண்ணுக்கிறான். ஒர்க் ஹோம் என்ன இதெல்லாம் நடக்குது உங்களுக்கு தெரியுங்களா? இதெல்லாம் தெரியாது. காமிக்கிறேன், வேணும்னா ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் மேரி கென்னடிக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நிறைய நடக்குது சார் இங்கே அமெரிக்காவில் இல்லை, இந்தியாவிலே நடக்குது. வாட் ஆல் டர்ட்டி திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் அதை வந்து பப்ளிக்காக வந்து ஓப்பன் பண்ண மாட்டேன்றீங்க. ஸோ நான் என்னன்றேன்னா, அவனுக்கு நாட்டில் வந்து அவங்க ஆளுக்கு இப்போ நான் வந்து எனக்கு 7 மாதம் 8 மாதமாக வேலை இல்லாமல் இருந்தேன். இது வரைக்கும் 33 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் வந்து 7 மாதம் வேலை இல்லாமல் இருந்ததே இந்த ஃபஸ்ட் டைம்.
அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி வந்து நீங்கள் வந்து இது இது வந்து பார்ட் 1 பார்ட் 2 நான் பண்ணுறேன். நான் ஏன்னா வந்து ஒரு லென்த்தாக போகக்கூடாது, முடியாது. போகலாம், அவ்வளோ நேரம் வேணாம். ஸோ நான் என்னன்றேன்னா, என்னென்னவோ ஃப்ராடு நடக்குது, டர்ட்டினஸ் இருக்குது. நெட்வொர்க்கிங்னால தான் வேலை கிடைக்குதே தவிர இந்தியன்ஸு சொந்த டேலண்ட்னால வேலை கிடைக்குது ப்ராபப்ளி வெரி ஃபியூ பீப்புள். இந்த ட்ராகன் படத்தில் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நடத்துகிறாங்க இங்கே அமெரிக்காவில் நடத்துகிறாங்க. இன்னொன்று நான் கேட்குறேன், இந்தியாவிலேருந்து எதுக்கு சார் இங்கே ஃபோன் பண்ணி இன்டர்வியூ இது ஜாபுக்கு வந்து இந்தியன்ஸ் வந்து இது பண்ணுறாங்க, ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்தியாவிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க எதுக்கு? அமெரிக்காக்காரன் வெள்ளைக்காரன் வந்து இந்தியாவில் ஃபோன் பண்ணி உனக்கு டாட்டா மஹேந்திரா, டாட்டா குரூப்பு, இல்லை ஹெச்சிஎல் குரூப்பு, இல்லை இந்த குரூப்பில் எதனா வந்து போடுறதுக்கு இருக்கிறானா, வேலைக்கு ஒன்று அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு இருக்கிறானா? இல்லையே, அவன் ஃபோன் பண்ணுறானா உனக்கு? அது எப்படி அவன் ராத்திரிலலாம் உட்காந்து இந்தியாவில் பகலில் இருக்கும்போது பண்ணுறானா? அது ஏன் இந்தியாவில் இருந்து மட்டும் இது பண்ணுறீங்க? இது ஏதோ சம்திங் இஸ் ஃப்ராட் கோயிங் ஆனுங்க. என்கிட்ட வந்து ரெஸ்யூமே வாங்குறாங்க இந்தியன்ஸ்னாவே, நான் வந்து எவங்கிட்ட ரெஸ்யூமேவே கொடுக்குறதில்ல. வாங்குவாங்க, ஏதோ நம்பர் வேணும்னுவானுங்க, அப்புறம் நான் 4 டிஜிட்ஸ் ஆஃப் சோஷியல் செக்யூரிட்டி வேணும்னுவானுங்க, அட்ரஸ் வேணும்னுவானுங்க, ஏஜ் வேணும்னுவானுங்க. இவங்களுக்கு என்னத்துக்கிட்ட இதெல்லாம்? இன்டர்வியூ எடுத்துன்னு வரலாம், அது அந்த சிஸ்டத்தில் என்ட்ரு பண்ணணும். ஆச்சா, அதே மாதிரி இங்கே ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு டிராக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, பேர் சொல்ல விரும்பல. அவங்க வந்து எல்லாம் இந்தியன்ஸு எல்லாம் பிடிச்சினுக்கிறானுங்க. வேலை என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. என்னது 100 பேர் வேலை பண்ணால் 2 பேர் ஒழுங்காக வேலை பண்ணுவானுங்க. மற்ற 98 பேர் வந்து இது எல்லாம் $500,000 H1Bயில் இருந்துக்கின்னு $500,000 வீடு வாங்கி வச்சுன்னு உட்காந்துக்கிறாங்க. நான் வந்து 26 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் எனக்கு வந்து ஒரு சிங்கிள் ஃபேமிலி ஹோமை என்னால் வாங்க முடியாது, அஃபோர்ட் பண்ண முடியாது. என்னுடைய சம்பளத்தில் அவ்வளோதான். இப்போ போய் பார்த்தேன், இன்றைக்கி காலையில் ஒரு பெரிய வீடு $1 million இருக்கும், கிரகப்பிரவேசம் நடக்குது. எப்படி வருது காசுன்னு எனக்கு புரியலைங்க. நீங்கள் $120,000 சம்பாதிச்சா கூட டேக்ஸ் எல்லாம் போய் கையில் வர்றது $8,000 $7,000 வந்தால் கூட, ஆச்சா, மெடிக்கல்லு இது அது எல்லாம் போனால் கூட 120 சம்பாதிச்சா நான் சொல்கிறேன். ஆச்சா, நான் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் இல்லை. ஏன்னா அது இன்னொன்று, யுஎஸ் சிட்டிசனாக இருந்துட்டால் நீ வந்து ஜாஸ்தி சம்பாதிக்கிறேன்னு மனசில் நினைப்பு இந்தியன்ஸுக்கு. இட் இஸ் நாட் ட்ரூ. நாங்கள் வந்து H1Bயில் இருக்கிறவங்களாம் கம்மியாக தான் சேல்ரி வாங்கிட்டு இருக்கிறோம். இத்தனைக்கே சிஸ்டம்ஸ் இன்ஜினியர்ஸுக்கெல்லாம் வந்து இப்போல்லாம் 70,000 கொடுக்குறதே பெரிய விஷயமா இருக்குது. 80,000. நாங்கள் தான் சீப் லேபர். H1Bயில் வரவங்கெல்லாம் வந்து தேர் நாட் சீப் லேபர், தேர் எக்ஸ்பென்சிவ் லேபர். அது தெரியுங்களா? ஸோ இது எல்லாம் இருக்குது கோபிநாத். இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் வந்து நீங்கள் கேட்டேன். நாங்கள் இந்த ஐடென்டிட்டி, ஒரு உமனுடைய ஐடென்டிட்டி, H4 ஐடென்டிட்டி. இப்போது H1ல் வரவனும் வேலை வாங்கிக்கிறான், H4ல் வந்து EAD வந்து வேலை வாங்கிக்கிறான். 2 பேர் வேலை வாங்கிக்கிறாங்கன்னா என்ன? இப்போ மற்றவன் இது எப்படி ஒய்ஃபுக்கு வேலை வாங்கி கொடுக்குறது, இவனே வாங்கி கொடுத்துட்றான், எப்படியாவது இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு வாங்கி கொடுக்குறான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என் கூட ஒருத்தன் IBMயில் வேலை பண்ணியிருந்தான், ஒரு ஆந்திராக்காரன். அவன் பொண்டாட்டி ஃபிஃப்த் தேர்ட் பேங்க்கில் வேலை பண்ணிருந்துச்சு. நேராக எடுத்துன்னு வந்துட்டு இங்கே வந்து IBMயில் மஸ்கா பண்ணி, மேனேஜரை மஸ்கா பண்ணி எப்படியோ ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்டோம், பொசிஷன் வாங்கி கொடுத்துட்டோம். அது மாதிரி பண்ணுறாங்க. சொந்தமாக டேலண்ட்டோடு பண்ணலைங்க, சொந்தமாக நீயே இன்டர்வியூ பண்ணி நீயே அப்ளை பண்ணி ஜாப் வாங்குறது எத்தனை பேருன்னு நீ கேட்டுக்கிறேன். நான் ஒருத்தனாக தான் இருப்பேங்க. இது வரைக்கும் 26 வருஷத்தில் இங்கே அமெரிக்காவில் 14 கம்பெனி நான் வேலை பண்ணிக்கிறேன். எல்லாமே நான் சொந்த டேலண்ட்னால தான் வேலை வாங்கினேன். யாருடைய இன்ஃப்ளூயன்ஸும் இல்லை, யாருடைய நெட்வொர்க்கும் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ இதை பற்றி உங்கள்கிட்ட டிபேட் பண்ணணும், உங்கள்கிட்ட பேசணும். அதேமாதிரி மேரி கென்னடி நான் சொல்கிறேன் பாருங்கள், டோன்ட் திங்க் அது எப்படி உங்கள் இதில் நீங்கள் இமிக்ரேஷன் லாயராக இருக்கிறதுனால உங்களுக்கு உங்கள்கிட்ட எல்லாம் பேசுகிறாங்க, இது பண்ணுறாங்கன்னு தவிர, நானும் ஒரு கேத்தலிக் தான். எந்த தமிழனும் பேசுறதில்ல. ஹிந்துஸ் எல்லாருமே வந்து நம்மளை வந்து ஒதுக்கி தான் வைப்பாங்க. அதை நான் இன்றைக்கி சொல்கிறேன் பார்.
அது என்ன ஒன்றே ஒன்று இன்னொன்று சொல்கிறேன், நான் ஃபார்வர்ட் கிளாஸ் தான், ஷெட்யூல் காஸ்டெல்லாம் இல்லை, அது தெரிஞ்சுக்கோங்க. நான் ஃபார்வர்ட் கிளாஸ் தான். நீங்களாவது பேக்வேர்ட் கிளாஸில் இருந்திருப்பீங்க, நான் வந்து ஃபார்வர்ட் கிளாஸ் தான். ஆனால் இருந்தாலும் வந்து நம்மளை பார்த்தாவே வந்து என்னவோ இவன் வந்து கிறிஸ்டியனா, இவன் வந்து இது அந்த மாதிரியெல்லாம் நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் இருக்கிற உண்மையை. இது வரைக்கும் 26 வருஷத்தில் எவனும் என் வீட்டில் வந்து நான் வந்து கூப்பிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸு அவன் வீட்டில் என்ன கூப்பிட்டு இது பண்ணதில்லை. ஏன்னா வந்து அது அந்த அந்த மாதிரி இது இருக்கணும் சார். உங்கள் அதாவது வந்து எப்படின்னா, ஒன்று தண்ணி அடிக்கணும், இல்லை தண்ணி கொடுக்கணும், இல்லை வேறு எந்த சோக்குனா இருக்கணும். அப்படியெல்லாம் இருந்தால் தான் வந்து நெட்வொர்க்கிங், ஃப்ரெண்ட்ஷிப்பே தவிர மற்றபடி வந்து நான் வந்து அது நான் என் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸே பார்க்குறேனே, என் கூட இருந்தவங்கெல்லாம். நான் இந்தியாவுக்கு போனால் அவங்க அவங்க லைஃப் எப்படி இருக்குது, நல்லா இருக்குது. பாரில் உட்காந்து தண்ணி அடிக்கிறானுங்க, இது பண்ணுறானுங்க, பொம்பளை சோக்கு இதெல்லாம். இங்கே வந்து நான் வந்து 26 வருஷமாக வந்து கஷ்டப்பட்டுக்கின்னு காலையில் வேலைக்கு போகிறேன், சாயந்தரம் வர வீடு வீடு வாசல், வீடு வேலை, வீடு வேலை. இதுதான் என்னுடைய லைஃபே தவிர மற்றபடி வேற இல்லை. ஆனால் என்னுடைய லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. அவனுங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறானுங்க, பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுறானுங்க, பொண்டாட்டிங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் நல்லா அமையுது. நல்லவங்களுக்கெல்லாம் பொண்டாட்டி சரியாக அமையலை. இது வந்து என்ன அர்த்தம்னு எனக்கே புரியல. இந்த மாதிரி தருதலுங்களுக்கெல்லாம் பொண்டாட்டி நல்லா அமையுதுங்க, நல்லவனாக இருக்கிறவங்கெல்லாம் பொண்டாட்டியும் அமையறதில்ல. ஆச்சா, அது மாதிரி. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நானும் தமிழ் குரூப்பில் இருந்தேன், வெளியே வந்துட்டேன், எக்ஸிட் பண்ணிட்டேன் அந்த குரூப்பில். ஒரு முறை சரி போய் எல்லாரையும் பார்த்துட்டு பேசலான்னு போனால் அது வந்து அங்கே குரூப்பிசம். பிராமின்காரன் பிராமின் குரூப்பிசமு, செட்டியார்காரன் செட்டியார் குரூப்பிசமு, நாடார் குரூப்பிசமு. இல்லை வந்து அவங்க எல்லாமே அதே கம்பெனியில் வேலை பண்ணுறதுனால அவங்கக்கிட்ட மட்டும்தான் பேசுகிறானுங்களே தவிர நம்மக்கிட்ட பேசுனா பிஸ்னஸ் பற்றி பேசுகிறானுங்க, இதை பற்றி பேசுகிறானுங்க, பணம் எப்படி சம்பாதிக்கிறது தான் பேசுகிறாங்க தவிர ஒரு நார்மல் ஒரு பேச்சுவார்த்தையே இல்லை. என்னடா இதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் வந்து ஆசையாக குக் பண்ணி எடுத்துன்னு போனேங்க. ஒரு டிஷ்ஷு தான் 10 கிலோவுக்கு எடுத்துன்னு போனாங்க. ஒரு 100 பேர் வராங்கன்னு சொல்லிட்டு ஆசையாக போனேன். நம்ம தமிழ் கல்ச்சர் ஆச்சு, தமிழ் ஆளுங்கன்னு போனால் எவனுமே சரியாக பேச மாட்டேன்றான், ஏதோ பேசுகிறான், மேலுக்கு பேசினவன் கூட அதுக்கப்புறம் வந்தவுடனே எவனும் அலோன் கூட ஃபோன் பண்ணி கேட்டதில்லை. எப்படிங்க சார், என்ன சார், எதுவுமே இல்லை. என்ன இதுதான் வந்து இந்த குரூப். அது எப்படி கிளிக் ஆகுதுன்னு தெரிலங்க, நம்மளுக்கு தெரியாது. அது என்ன சேவை பண்ணணுமா இல்லை இது பண்ணணுமா எப்படின்னு தெரியாது எனக்கு. நாங்கள் உண்டு, எங்கள் வேலை உண்டு, எங்கள் குடும்பம் உண்டு, நாங்கள் வேலைக்கு போகிறோமா வரோமா, டிவி பார்த்தோமா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு எங்கள் கதை. அனாவசியமாக யாருக்கிட்டையும் நாங்கள் வந்து இதுவும் வச்சுக்கிறது இல்லை. எதனா வந்தால் காசிப் பண்ணுவானுங்க, அவனை பற்றி இவனை பேசுவாங்க, இதை பற்றி பேசுவாங்க. இல்லை வந்து நீ எனக்கு ஒருத்தன் வந்து அந்த தெலுங்குக்காரன் வந்து என்கிட்ட ரெஸ்யூமே கொடுத்து நீ இது பாரு என்ன. நான் சொன்னேன், எனக்கு யாரும் தெரியாதுடாப்பா, நீ நான் சொந்தமாக எல்லாமே வேலை வாங்கினேன். ஆச்சா, இவங்கெல்லாம் எப்படி பிழைக்கிறாங்கன்னு தெரியலங்க. நிறைய இதெல்லாம் ஃப்ராடுங்க நடக்குது, உங்களுக்கெல்லாம் தெரியாது. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை ரொம்ப என்ன போட முடியாது, ஆனால் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் கோபிநாத். ஓகே, உங்கள்கிட்ட வந்து உங்கள் போஸ்ட்டில் அந்த இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் போட்டேன், எல்லாம் உங்கள் ஆளுங்க delete பண்ணிட்டாங்க. ஆச்சா, ஸோ ஈவன் மேரி, I would love to have a one-on-one conversation with you. Okay, we can discuss. I'll tell you, you might not be aware, you might be naive, or you might not be aware of many bad things that's happening in the thing. நீங்கள் சொன்னீங்க ஏதோ வந்து சூசைட் கமிட் பண்ணிட்டாங்க. நான்லாம் கஷ்டப்பட்டது இந்த கண்ட்ரியில் வந்து நான் வந்து 10 முறை சூசைட் கமிட் பண்ணியிருக்கணும். ஐ எம் ஸ்ட்ராங் பர்சன், கோழை இல்லை. அதாவது வந்து வேலை போயிடுச்சுன்னா, இது வரைக்கும் 33 வருஷம் வேலை இல்லாதவன் 7 மாதம் 8 மாதமாக வேலை இல்லாமல் இருக்கிறேன். இப்போ கூட ஐ டிமோட்டட் மை செல்ஃப் அண்ட் டுக் அ ஜாப். எதுக்கு? வீடு கட்டணும், காரு கட்டணும், எல்லாம் இருக்குது.
ஐ டிமோட்டட் மை செல்ஃப். நான் வந்து இந்நேரம் சிஐஏ போஸ்ட்டில் இருக்க வேண்டிய ஆள் வந்து நான் லோவர் லெவலில் இருக்கிறேன். எதுக்குன்னா நான் வந்து இது இந்த மாதிரி நெட்வொர்க்கிங் வழியோ இதுனாலேயோ சொந்த டேலண்ட்னால முன்னுக்கு வரணும்னு பார்த்தா வர முடியல. அது அவ்வளோதான். ஸோ ஆனால் வந்து இதுதான் இருக்கிற ஃபேக்ட்ஸுங்க. நான் என்னன்றேன்னா இதை பற்றி பேசணுன்னா டீட்டெயிலாக சொல்லுங்கள், நம்ம வில் ஹாவ் அ டிபேட். ஓகே, தேங்க்யூ. இதை பார்க்குறவங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் நிறைய மெசேஜ் போட்டிருக்கிறேன். பிடிக்கலன்னா காமெண்ட் பண்ணுங்கள், பரவாயில்ல, அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா இருக்கிற ஃபேக்ட்டு தான் நான் சொல்கிறேன். நான் வந்து தப்பாக சொல்லலை. நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை இந்த கண்ட்ரியில்ன்றதுக்காக நான் சொல்லலை. இருக்கிற ஃபேக்ட்ஸ் இது தான். ஃப்ராடு பண்ணி போய் சொல்லி இது பண்ணி சம்பாதிக்கிறது வேறு, நேர்மையாக இப்போ நான் ஒன்று முடிச்சுக்கிறேன் ஷார்ட்டாக. ஈவன் நான் வந்து 40 hours வந்து கான்ட்ராக்டராக வேலை பண்ணும்போது கூட இனிஷியலாக வந்து நான் வேலை அதிகமாக பண்ணியிருப்பேன். அப்போ கூட நான் 40 hours தான் போடுவேன். ஏன் தெரியுங்களா? நம்ம அதிகமாக அப்போ சம்பாதிக்கலாம். அவன் என்ன பண்ணுவான், நாளைக்கு பில்லிங் பார்த்துட்டு இது அதிகமாக போயின்னு இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம கான்ட்ராக்டே எடுத்துடலாம். சில பேருக்கு அது புரியாது. சம்பாதிக்கலாம், 60 மணி நேரம் போடலாம், 50 மணி நேரம். அவன் 40 மணி நேரமே வேலை பண்ணானே தெரியாது. அது ஒரு ஸ்டோரி நான் சொல்கிறேன், போட்டிருக்கிறேன். இந்தியன்ஸ் நிறைய பேர் வேலை பண்ணுறது இல்லைங்க கோபி. அமெரிக்காவில் நான் சொல்கிறேன், ஓபி அடிச்சுன்னுக்குறானுங்க, எல்லாம் ஃப்ராடுங்க. ஓபி என்னை மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா அவ்வளோதான். என் முன்னால் பாருங்கள், 3 மானிட்டர் 4 மானிட்டர் இருக்கும். என்ன அவ்வளோ வேலை பண்ணுவேன். காலையில் 6:30 மணிக்கு வீட்டில் வந்து வேலை பண்ணேன்னா கூட 6:30 மணிக்கு எழுந்து உக்காந்துக்கின்னு நைட்டு 10 மணிக்கு கூட வேலை பண்ணுவேன் நான். பிகாஸ் ஐ எம் டெடிக்கேட்டட். என்னுடைய ஜாபுக்கு நான் டெடிக்கேஷன் கொடுத்துன்னு என்னுடைய ஒர்க் எத்திக் அப்படி தான். நிறைய பேர் அந்த மாதிரி இல்லைங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை கோபி அண்ட் மேரி. they are all frauds. This is the fact. And the reason for all this H1B is lot of people have committed and abused this H1B process. பாடி ஷாப்பிங்னு சொல்லிவிட்டு அவன் எடுத்துன்னு வந்துட்டிங்க ஏமாற்றிக்கின்னு பணம் சம்பாரிச்சிக்கின்னு இது உங்களுக்கெல்லாம் தெரியாது. நீங்கள்லாம் வந்து இந்தியன் கம்யூனிட்டிக்குள்ளேயே இருக்கிறீங்க. எத்தனை பேர் அமெரிக்கன்ஸு வேலை இல்லாமல் வந்து பாவம் சாப்பாடு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்குறான்னு எனக்கு தெரியும். ஒரு கம்பெனியில் நான் வேலை பண்ணது, அவங்க வேலை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு அகெயின்ஸ்ட் ஆகிட்டானுங்க. அது தெரியுமா உங்களுக்கு? ஒரு கம்பெனியில் கேட்கேம் இன்ஜினியரிங் 2000 நான் சொல்கிறேன், எல்லாம் இந்தியாவுக்கு போயிடுச்சு. அப்போ வந்து இந்த ஜாக் வெல்ஷ் வந்து எல்லா இதெல்லாம் இந்தியாவுக்கு எடுத்துன்னு போயிட்டார். அப்போ வந்து கேட்கேம் இன்ஜினியரிங் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் ஒருத்தன் வந்து என் மேலே கடுப்பாக காண்டாகி, நான் அதனால் வேலை விட்டு வரல. பட் இன்னொரு வேலையில் வரும்போது அவன் வந்து ஹி வெண்ட் அகெயின்ஸ்ட் மீ. அந்த மாதிரியெல்லாம் நடந்துருக்குதுங்க, இருக்கிற ஃபேக்ட்டு. அதனால் வந்து இங்கே நிறைய பேர் அவன் பாவம் பசங்களுக்கு சாப்பாடு போட முடியாமல் ஃபேமிலி வீடெல்லாம் லோஸ் பண்ணி அந்த ஊரை விட்டு போயிட்டு வேற எங்கேயோ போயிட்டு எவ்வளோ நடந்துருக்குதுங்க. அதாவது எல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்து இந்தியன் கம்யூனிட்டிக்குள்ளேயே இருக்கும்போது அதுதான் தெரியுமே தவிர உங்களுக்கு தெரியாது, இருக்கிற ஃபேக்ட்ஸ் தெரியாது. ஓகே, பட் எனிவே தேங்க்யூ. இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதுவே 1/2 hour ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னுடைய சேனல்ஸை பாருங்கள். கோபி, ஐ வாண்ட் டு ஹாவ் அ one-on-one conversation with you, Gopi. Okay? So if you have time, just let me know and I'm ready to do this with you. Okay? Thank you.